இந்த வீடியோவில் கேன் நம்பர் எப்படி அப்ளை பண்ணுவது மற்றும் அதன் பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேன்னா என்னன்னா சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர், அதுதான் கேன். இது பார்த்திங்கன்னா இது எதுக்கு இந்த கேன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும், இது எதுக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த கேன் நான் வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் விதவை சான்று, அன்மேரிடு சர்டிஃபிகேட், இது போன்ற பலவிதமான சான்றிதழ்களை பெற இந்த கேன் நம்பர் பயன்படுது. கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் பேஜ் போங்க, அதில் போய்ட்டு TNEGA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்கே இருக்கும் TNEGA, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கின்னு வாங்க. அதில் துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும். துறை உள்நுழைவு அப்படின்னா இ சேவை, இந்த சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க அதில் லாகின் பண்ணிட்டு அவங்க போவாங்க. அதில் நம்ம பண்ண முடியாது. கீழே பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும். அந்த ஐடி எனக்கு இருக்குது. அதனால் இப்போ நான் என் ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, கேப்சா அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இப்போ நான் பயனாளர் உள்நுழைவில் போயிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்த உடனே சர்வீசஸ்ன்னு நிறைய வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணோம். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்டு நம்மளுக்கு வரும். அதில் 103 இன்கம் சர்டிஃபிகேட்டுன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4 பாக்ஸு மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் அதனுடைய இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்ததுக்கான ஃபீஸு, எப்படி என்ன சர்டிஃபிகேட் தேவை, எப்படி அதை அப்ளை பண்ணால் அதெல்லாம் அதில் போட்டிருக்கோம். இதில் நான் ப்ராசஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துனீங்கன்னா அதுக்கு மேலே கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நீங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதில் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னென்னா கேன் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் கேன் ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போது கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, அந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்காது, அதை ஃபில் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் மேலே ரைட் சைடு மேலே டாட் 3 டாட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டெஸ்க்டாப் சைடுன்னு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணி விட்டுங்க. டிக் பண்ணி விட்டுட்டு திரும்ப இப்போ பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். எல்லா ஃபார்ம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். மேலே டாக்குமெண்ட் டைப்புன்னு இருக்கா, டாக்குமெண்ட் டைப் 1ன்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் டைப் 1ன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வேறு ப்ரூஃப் வச்சும் பண்ணலாம். அதாவது இந்த ஓட்டர் ஐடி, அப்புறம் பேன் கார்டு, இதை வச்சு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அதனால அது டாக்குமெண்ட் டைப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டாக்குமெண்ட் டைப் 1 ஆதார் கார்டை வச்சே நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஆதார் நம்பருன்றதை உங்கள் ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கணும். அதுக்காக அப்ளேஷன் இருக்கிற இடத்துல இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிடுது அப்படின்னா ஆம்பளை இருந்தீங்கன்னா திருன்னு கொடுங்க, லேடிஸ் இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துக்குங்க, திருமதி அப்படின்னு. அதுக்கு அப்ளிகன் நேமில் கரெக்டாக உங்களுக்கு ஆதார் கார்டில், ரேஷன் கார்டில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் இருக்கோ அதில் எப்படி கரெக்டாக ஸ்பெல்லிங்கு, நேமு, இனிஷியல் எல்லாம் கரெக்டாக இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு வாட்டி தான் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இதில் இருக்கிற மாதிரி தான் அடுத்தது நீங்கள் கொடுக்குற எந்த ஸ்கீமாக இருந்தாலும் இதில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதில் எடுத்துக்கும். அதனால் இதை கரெக்டாக கொடுக்கணும். அப்ளிகன் நேமுன்னு இருக்கிற இடத்துல
உங்களுடைய நேமு கரெக்டாக இருக்கணும். எப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டில் உங்களுக்கு எப்படி ப்ரூஃபு, இனிஷியலு ப்ரூஃபு எல்லாம் எப்படி இருக்குதோ அது மாதிரி உங்களுடைய நேமை கரெக்டாக கொடுத்துங்க. இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இங்கிலீஷில் கொடுக்கணும். விண்ணப்பதாரர் பெயர் அதேமாதிரி தமிழ் அதேமாதிரி தமிழ் உங்கள் நேம் எப்படி இருக்கோ கரெக்டாக அதில் கொடுத்துங்க. செகண்ட் பாக்ஸில் தமிழுக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் கொடுத்துங்க. அதுக்கடுத்து ஜெண்டர், பாலினம். ஜெண்டரில் வந்து மேலா ஃபீமேலான்றதை கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து மேரிடல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை. அது வந்து நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சா, மேரினா மேரிடு, அன்மேரினா அன்மேரிடு, அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதியை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய பிறந்த தேதியை கரெக்டாக கொடுத்துங்க. அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப், உறவு. ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்குல்ல, கேர் ஆஃப்னு இருக்கும். அது உங்களுடைய பேர் தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புன்ற உறவுன்ற இடத்துல இங்கே கொடுக்கணும். கேர் ஆஃப்னு உங்களுக்கு வந்து யார் கல்யாணம் ஆகிடுத்துன்னா உங்களுடைய கணவன் அவங்களுடைய பேரை கொடுங்க. கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க அப்பா பேரோடு தான் அங்கே வரும். அதுதான் வந்து ரிலேஷன், உறவுன்ற இடத்துல அது கொடுக்கணும். அதுக்கடுத்து இங்கே தான் ஃபாதரு, ஹஸ்பண்டு, கார்டியன் இருக்குல்ல, அந்த இடத்துல தான். இப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்கள் அப்பா பேரே அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழில் கரெக்டாக அங்கே டைப் பண்ணிங்க. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்புன்னு இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப்பு உறவு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு அவங்க அப்பா வந்து டெத் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா நேமை இங்கே கொடுக்கணும். கல்யாணம் ஆகிருந்துன்னா அவங்களுடைய கணவன் நேமை இங்கே கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகலை, அவங்க அப்பாவும் இல்லை அப்படின்னா அவங்க அம்மா நேமை இங்கே கொடுத்துக்கணும். மதர் நேமை கொடுத்து இங்கே மதர் நேமை அவங்களோட இனிஷியல் இங்கிலீஷில் கொடுக்கணும். தாயின் பெயர் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் தமிழில் கொடுக்கணும். அதேமாதிரி ரிலீஜியன், மதம்னு இருக்கா, அதில் வந்து ஹிந்துன்னு கொடுங்க. ஜாதி வந்துன்னா எம்பிசியா கேஸ்டோ அதுங்க கொடுத்துக்கலாம். ஸ்டேட்டு வந்து என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடு, அதை கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு அதை கொடுத்துக்கோங்க. இப்போ விழுப்புரம், தருமபுரி அந்த மாதிரி கொடுத்துங்க. தாலுக்கானா உங்கள் என்ன தாலுக்காவை அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெவென்யூ வில்லேஜ்னால் உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து எங்கே இருக்கோ அந்த வில்லேஜ் இங்கே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் இங்கே கொடுக்கணும். கரெக்டாக ஸ்ட்ரீட் நேமு கரெக்டாக கொடுத்துங்க. தெரு அதேமாதிரி இங்கே தமிழ்லையும் கொடுக்கணும். தெரு பெயர் அப்படின்றதுல அதில் வந்து கரெக்டாக தமிழில் கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஏரியா, வார்டு நம்பர் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ஏரியானாவோ உங்களோட ஊர் பேரை கொடுத்துட்டு வார்டுனாவோ 3 or 4 அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பில்டிங்கு, டோர், ஃப்ளாட் நம்பர். ஃப்ளாட் நம்பர் அப்படின்னா டோர் நம்பர் என்னவோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, அஞ்சல் என்ன இருக்கும், பின்கோடுனாவோ அது உங்கள் ஊருக்கு என்ன பின்கோடோ அதை கொடுக்கணும். இப்போது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஆதார் நம்பரு, ஆம்பளை அந்த கொடுத்துருக்கோமா, லேடிஸ் அந்த திருமதி கொடுத்துருக்கோமா, அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து நேம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, தமிழில் நேம் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா அதை செக் பண்ணிக்கணும். ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்றதை செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் திருமண நிலையை வந்து மேரிடா அன்மேரிட் கரெக்டாக கொடுத்துருமா செக் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுத்துருமா செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப், உறவு தான் இருக்குன்னு நான் சொன்னேன். அப்பா அம்மா, கணவன் அவங்க பேரே கொடுக்கலாம். அதாவது ஆதார் கார்டில் கேர் ஆஃப்னு இருக்குல்ல, அவங்கள இதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரிலீஜியன் இண்டு கம்யூனிட்டி எம்பிசியா, ஓசியா, பிசியா அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் எல்லாருக்கும் வரும். மாவட்டம் வந்து விழுப்புரமா, தருமபுரி அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் தாலுக்கா வந்து அது கொடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தாலுக்கா கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ரெவென்யூ வில்லேஜ், உங்கள் என்ன ஊர் பஞ்சாயத்து உங்கள் ஊர் இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் நேமு அதை கரெக்டாக கொடுத்துட்டிங்களா, ஸ்ட்ரீட் நேமு கொடுத்துருங்க. தெரு பெயர் அதேமாதிரி இங்கே தமிழ்லையும் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவ்யூ பார்த்துக்குங்க. ரிவ்யூ பார்த்துட்டு அஞ்சல் கோடு, அதாவது பின்கோடு கரெக்டாக கொடுத்துருக்குமா அதையும் ரிவ்யூ பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற நம்பரை கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தது ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுக்கணும். ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் மெசேஜ் பாக்ஸில் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். 4 digit ஓடிபி வந்து வந்திருக்கும். அப்படியே ஜென்ரேட் ஓடிபின்றத கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் வந்து 4 digit ஓடிபி வந்து உங்கள் மெசேஜ் பாக்ஸில் வந்துருக்கும். அந்த ஓடிபியை பார்த்துங்க நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபின்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தது
ரிஜிஸ்டர்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து அதை கொடுக்கும்போது ரிஜிஸ்டர்னு கொடுக்கும்போது ஒரு பாப்பா பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு, நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் ஃபீல்ட் ஷுட் நாட் பி எடிட்டபிள் ஒன்ஸ் இட் இஸ் ரிஜிஸ்டர்னு இருக்கும். இது என்னென்னா ஆதார் கார்டில் இருக்கிறதும் ரேஷன் கார்டு இதெல்லாம் நான் சொன்னேன்ல, இதை வச்சு அப்ளை பண்ண முடியும். இதில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது, ஒரு வாட்டி கொடுத்தது தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் அதனால் கரெக்டாக கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட் நேம்லாம் வந்து ஐஃபன் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஒன்லி ஆல்ஃபாபெட்டிக் கேரக்டர் இன் ஸ்ட்ரீட் நேம் அப்படின்ற மாதிரி ரெட் கலரில் வரும். அதை நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்காம நம்பர் கொடுத்து மாரியம்மன் கோயில் தெரியும் அந்த மாதிரி கோயில் ஸ்ட்ரீட் நேம் மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிட்டு புள்ளியோ ஐஃபனோ யூஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அதை ரிஜிஸ்டர்னு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்னு வந்ததுக்கப்புறம் கேன் ரிஜிஸ்ட்ரின்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். இதுதான் வந்து உங்களுடைய கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது வந்து மெயினாக நீங்கள் உங்கள் மெயில் ஐடியில் சேவ் பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து புதுசாக கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மெத்தட் இப்படி தான்.